ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் அது, என்னோடய கெரியர்லேயே சொல்லணும். அஜித் சார் வந்து எனக்கு, நான் ஜி படம் நடித்தேன் அவர் கூட. ஸோ அது வந்து அதுலேருந்து வந்து அஜித் சார் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் வெரி க்ளோஸ். திடீர்னு பைக்கில் அப்படி ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க, நாங்கள் பேட்மிண்டன் ஆட போவோம், அப்புறம் வெளில நிறைய சுற்றணும் அந்த சமயத்தில். ஹேங் அரவுண்ட் வித் ஹிம். ஏன்னா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து இவாஸ் டு ரேசிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு 2-3 படங்கள் ஒரே சமயத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் நிறைய அவர் கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. சென்னை 28 முடிஞ்சதுலேருந்தே சென்னை 28 ப்ரிவ்யூவில் பார்த்தாரு சார். பார்த்துட்டு அதுலேருந்தே வந்து என்னை வந்து நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஐ மீன் நிறைய நாள் ஆகிடுச்சு. ஈ சென்ட் மீ டு ஐங்கரன். ஐங்கரனில் வந்து ஒரு நீ போய் சொல்லு அங்கே அப்படின்னு சொல்லி அவர் பேசிவிட்டு அவருக்கு படம் பண்ணுறதுக்கு அடுத்ததே வந்து அந்த சமயத்தில் நான் போய் பேசினது போது தான் வந்து ஈகன்னு ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அது நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கும் அனுப்பிச்சாங்க. சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு அடுத்தது ஒரு படம் சரோஜா முடிச்ச அப்புறமா அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு போகும்போது அங்கே வந்து அப்போ வந்து அசல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் போல, ஏதோ ஏமாத்திடுறான் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என் மேலே.